லாபத்திற்காக அதிமுக பாஜகவிடம் அரகு வைக்க பார்க்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? கூட்டணி முடிவுக்கு முன்ன நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன நிலையில 650 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வரி வைப்பு செய்ததாக அமலாக்கத்துறை கூறியிருக்கு. இதை வச்சு அவங்க அமித்ஷாவிட சரணடைந்திருக்காரு. நேற்றையிலிருந்து ஊடகங்களில் நெட்டிசன்கள் போடப்படுகின்ற பதிவுகளும் அதேபோல் ஏற்கனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய பேசிய பேச்சுக்கள், குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும், குறிப்பாக அந்த கட்சியுடைய ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் வைரலாக பறந்து கொண்டிருக்கின்றன. திடீர் அழைப்பு டெல்லிக்கு எதற்கென்று மத்திய உள்துறை அமைச்சருடைய சார்பில் எந்த விதமான பதிவும் வெளியிடப்படவில்லை. அதேபோல் நேற்று சந்தித்து வந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் எதற்காக சந்தித்தோம் என்ற விளக்கத்தையும் கூறவில்லை. ஆனால் ஒரே ஒரு விளக்கத்தை, இவர் சந்தித்து விட்டு வந்தவுடன் உள்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ்தல வலைப்பக்கத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தலைமையில்தான் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கப்படும் என்றார். விமான நிலையத்தில் வைத்து அவர் எதிர்கட்சி தலைவரை கேட்கின்ற பொழுது மழுப்பலான பதில் தான் சொன்னாரே தவிர, உறுதியாக அவருடைய தலைமையில்தான் தேர்தல், அவருடைய தலைமையின் கீழ் தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதிப்பட கூறவில்லை. ஆகவே டெல்லி மிட்டா மிராசுகள் நிறைந்த பகுதி என்பதை காட்டுகின்ற வகையில் நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது. இது போன்ற உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும். ஆகவே வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களை வளைக்க முற்படுவது இயற்கைதானே.